தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேத்துப்பட்டு CSI கிறிஸ்து ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்னாயிம் வாலிப கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிற அனைத்து வாலிப பிள்ளைகளையும், இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான சேத்துப்பட்டு பாஸ்டர் ஃபெலோஷிப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் வந்திருக்கிற விசுவாசிகளையும் நாங்கள் இம்மானுவேல் மோட்சவழி மிஷனரி நாடக குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற தேவனின் இருதய தரிசனத்தை உங்கள் தரிசனமாக மாற்ற ஒரு சிறு முயற்சித்தான் இந்த தேவனின் இருதய தரிசனம் என்ற குறு நாடகம். இனி உங்கள் கண்களில் தேவனின் இருதய தரிசனம். தாகத்தோடு பாருங்கள், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏசப்பா, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரே. இதுக்கப்புறம் சொல்லுங்கப்பா, நான் எங்க போனோம், யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நீங்க காண்பிக்கிற அந்த இடத்துக்கு நான் போய் நீங்க சொல்ற ஆளுகிட்ட உங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன வியாபாரமே ஆக மாட்டேங்குது. ஏண்டா, ஸ்கூல் திறந்துட்டாங்க, காலேஜ் திறந்துட்டாங்க, நம்ம கிட்ட எப்பவுமே சரக்கு வாங்கிட்டு போவானுங்க. ஆனா ஒருத்த கூட ஆளை காணுமாடா. ஓ, நீ ஊமியா? நீ ஓ அப்படியா? சரி சரி சரி, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லடா, இப்போ சும்மா எதனா வெள்ளையா பொட்டலன்னா கூட நம்மள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உஷாராகணும்னா, புரியுதா? ஆமா நண்பா, வெயிட் பண்ணலாம். யாரா வராங்களா பாக்கலாம். தல வணக்கம் தல. என்ன தல ஆளியா காணோம்? நீ தான் தல கிசாவை கொடுக்காம மறைச்சு வச்சுங்கிற, கையெல்லாம் பாரு போடாம நடுங்குது. ஃபுல்லா கிசா தான். ஐயோ அந்த தல தலகாணி தான். ஒரு 2 தலகாணி கொடு. பொருளுக்குது. இந்தா சீக்கிரம் தல குடு. மறைச்சு போடுறா. என்ன தல இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆகுது? இல்ல பயங்கரமா இருக்கும் போலியே. எல்லாம் போட்டு சும்மா வச்ச உடனே கிருன்னு இருக்கும். சேர்த்தல ஒண்டியா போட முடியாதே, கம்பெனி கூட சேர்ந்து போடலாம். என்ன வராங்களா பாடுறா. நீ செக் பண்ற யாரா வராங்களா? தல என்ன கிருன்னு ஏறுது இது? ஐயோ சம்மா கிசாவாக்குதே இது. போறியாடா? அங்கந்தே மோரு நல்லா இருக்கும். சும்மா கிருன்னு என்னடா என்னால தாங்க முடியல. ரொம்ப கேராக்குறதா? என்ன பண்றது தெரியல. ஏட்டு வாயா சீக்கிரம். எப்ப பாரு பிரஷராவே இருக்குது வாழ்க்கையில. நம்ம ஏரியால நிறைய இடத்துல கஞ்சா சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு மேல் இடத்துல தகவல் சொல்லி இருக்கிறாங்க. அதனால என்னால உட்கார முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிம்மதியா நடக்கூட முடியலையா. யாரு அவன்? அவன்தான் என் கஞ்சா செல்லப்பா. என்னது? செல்லப்பா. அப்ப இப்ப எப்படியா எங்கயா இருப்பான் அவன்? எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. என்ன சொல்லு? அவனை புச்சி அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு ஜனாதிபதிகளை ஒரு ஸ்டார் வாங்கி குத்திக்கிறாயா, அதான் என்னுடைய ஆசை. அப்படியா? என்ன பண்றதுயா, எனக்கும் ஆசையா. எப்படியானா புடிச்சு எஸ்ஐயா இருக்கிற நானு டிஎஸ்பி ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா, ஏதாவது ஒண்ணு பண்ணோம். சின்ன சத்தம் கேக்குது பாத்தியா? நீ யார அரெஸ்ட் பண்றது? என்ன டேய்? மாமாவா? மாமாவா?
மாமா ஏய் வா மாமா போலாம் மாமா. நாலு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் குழந்தைய காப்பாத்திருக்கலாமே. ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் குழந்தைய காப்பாத்திருக்கலாமே. நாலு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை என் குழந்தைய நீ பாத்தியா? நாலு வயசு குழந்தை நீ பாத்தியா? அக்கா நீ பாத்தியா? நாலு வயசு குழந்தை ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் குழந்தைய நான் பார்த்திருக்கலாமே. நாலு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா என் குழந்தைய காப்பாத்திருக்கலாமே. ஒரு மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா நாலு வயசு குழந்தை நாலு வயசு. ஏசப்பா, நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ண மாதிரி ஆண்டவரே, எனக்கு 3 பேரை உங்ககிட்ட எங்களை காமிச்சிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தாங்க. நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவங்க ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பணும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இவர்கள் வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை நாம் இனி பார்க்கலாம். சதீஷ் பிரதர், சதீஷ் பிரதர். பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். மனோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மனோ. அப்பா இருக்காருங்களா வீட்ல? அப்பா இப்பதான் பாஸ்டர் வேலையை போயிருக்காரு. சொல்லுங்க பாஸ்டர். அப்படியா? ஒண்ணும் இல்ல மனோ, நம்ம சர்ச்ல ஒரு சின்ன மீட்டிங் வச்சிருக்கோம். சரிங்க பாஸ்டர். அதுக்கு தான் அப்பாவை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா பாஸ்டர்? சரி, அப்பா வந்தா சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன் பாஸ்டர். சரி மனோ. பாஸ்டர், சொல்லுங்க மனோ. போன வாரம் ஆவியானவர் உங்களை கொண்டு பேசின வார்த்தை எனக்குள்ள குத்திட்டே இருக்கு பாஸ்டர். எனக்குள்ள அது ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாகிட்டே இருக்கு பாஸ்டர். நான் கடவுளுக்காக ஏதாச்சும் செய்யணும், கடவுளுக்காக ஓடணும்ட்டு எனக்குள்ள துடிச்சிட்டே இருக்கு பாஸ்டர். நான் ஒரு ஊழியக்காரனா போன முடிவு எடுத்திருக்கேன் பாஸ்டர். சூப்பர் சூப்பர் மனோ, நல்ல முடிவு மனோ, நல்ல விஷயம். நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார் மனோ. அது மட்டும் இல்ல பாஸ்டர், ஊழியக்காரனா நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனா போக விரும்பல பாஸ்டர். நான் ஒரு மிஷினரியா போக விரும்புறேன் பாஸ்டர். வெரி குட் வெரி குட் மனோ, ரொம்ப பெரிய விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய ஒரு பாரத்தை, இவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க அதிகமா இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதிகமா ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அதிகமா வேதத்தை வாசிக்கணும். நீங்க அப்படி செய்யும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நீங்க யாருக்கு சுவிசேஷத்தை கேட்கணும், எங்க போய் ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும்ன்றத உங்களோட பேசுவார் மனோ. சரிங்க பாஸ்டர். சரி மனோ, நான் வர மனோ. அப்பா வந்தா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன் பாஸ்டர். பாஸ்டர் சொல்லியிருக்காருல்ல, நம்ம ஊழியத்துக்கு போனோம்னா கடவுள் கூட நம்ம பேசணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம கடவுள்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி கேட்கிறான். நானு நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக.
நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஓடாத மனு, ஓடாத. ஹே மனு, மனு ஊழியத்துக்கு போறேன், மிஷனரியா போறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறான். நல்லா பண்ணு மனு, நல்லா பண்ணு. என்ன பத்தி உனக்கு தெரியல மனு. உன் ஜபத்தை நிறுத்து, உன் உபவாசத்தை நிறுத்து, பைபிள் படிக்கிறத நிறுத்து. நீ இயேசுவை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு திட்டம் போட்டுதான் உன்னை குடிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையா மாத்தி வச்சிருந்தேன். ஆனா உன் பாஸ்ட் உனக்காக ஜபம் பண்ணி உன்னை கிறிஸ்துவனா மாத்திட்டான் மனோ. உன்னை கிறிஸ்துவனா மாத்திட்டான் மனோ. இந்த ஊழியெல்லாம் உனக்கு செட் ஆகாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ ஊழியத்துக்கு போனா உனக்கு சோறு கிடைக்காது, துணி கிடைக்காது, தங்க இடம் கிடைக்காது மனோ. நீ தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு உனக்கு வழியே இருக்காது மனோ, வழியே இருக்காது. நீ வாலிப பையன், நீ ஹீரோ மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பல ஹீரோயின்களை பார்க்க போனோம் மனோ. உனக்காக இந்த உலகத்துல நீ ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக கம்ப்யூட்டர் படிச்சிருக்கிறேன், ஸ்மார்ட் போன் படிச்சிருக்கிறேன், இன்டர்நெட் படிச்சிருக்கிறேன், பெரிய பெரிய மால் உருவாக்கி இருக்கிறேன், மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் உருவாக்கி இருக்கிறேன், நெட்ஃபிளிக்ஸ், வெப் சீரியல், ஓடிடி போன்ற சினிமா தளங்களை உனக்காக உருவாக்கி இருக்கிற மனோ. அது மட்டும் இல்ல, நீ சந்தோஷமா விளையாடுறதுக்கு கேம், ப்ளூவேல், ஃப்ரீ ஃபயர் போன்ற த்ரில்லான கேம்களை உனக்காக தான் உருவாக்கி இருக்கிற மனோ. பார்க்கு, பீச், அது மட்டும் இல்ல மனோ, நீ தனியா யாருக்குமே தெரியாம நீ என்ஜாய் பண்றதுக்கு நிறைய இணையதளங்களை உருவாக்கி இருக்க மனோ. நீ மற்றவங்களோட தனியா பேசலாம், சேட் பண்ணலாம், சோசியல் மீடியால, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, எக்ஸ் இணையதளத்தை, இன்ஸ்டால, டெலிகிராம்ல, யூடியூப்ல மட்டும் இல்ல, உன்னை அந்த இடத்துல அழகா காமிக்கலாம், உன் திறமைகளை காட்டலாம். நீ யூடியூப்ல இன்ஸ்டாவிலையும் ரீல்ஸ் போடலாம். நீ சினிமாக்காரங்க போல மாறலாமனோ. நீ மிகப்பெரிய செலிபிரிட்டியா மாறலாம். இந்த உலகத்துல நீ ஃபேமஸ் ஆகலாம், நல்ல பணம் சம்பாதிச்சு உன் இஷ்டத்துக்கு ஜாலியா வாழலாம் மனோ. இப்பவே எழுந்துரு, நீ ஓடாத, உன் மனச மாத்திக்கோ. இல்லன்னா எப்படி உன்னை ஏன் வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஸ்டாப் இட் மனோ, உன் ஜபத்தை நிறுத்து. ஐயோ எரியுது, எரியுது. வேணாம் மனோ, ஜெபிக்காத, ஜெபிக்காத, ஜெபிக்காத. என்னடா இது, ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணா உலகத்துல என்னவோ எனக்காக படைச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னவோ சத்தம் கேக்குது காதுல. என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஏய் மனோ, எப்படிடா இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆகுது. சொல்றா அஜித். மச்சான் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற மாப்பிள்ள, நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கா? ஆமா மனோ, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன புதுசா இப்பெல்லாம் சர்ச்சுக்கு போறியாம், பிரேயர் பண்றியாம், ஜபம் பண்றியாம், நம்ம வட்டிக்கு வர நீ வரதில்ல. என்ன இது புது பழக்கம் திடீர்னு? ஆமாண்டா, சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஒரு ஊழியம் பண்ணனு ஒரு வாஞ்சை இருக்கு, அதனாலதான்டா. ஏய் மச்சான், நம்மளுக்கு எல்லாம் ஊழியம் எல்லாம் செட் ஆகாது. நம்ம அஜித் பாத்தியா, வெளிநாட்டுக்கு போனா, கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, சந்தோஷமா இருக்கிறானா. நீ நடானா ஊழியத்துக்கு போறேன்னுக்குற? என்ன மண்ணா இந்த வயசுல போய் ஊழியத்துக்கு போறேன்ற? எப்போதான் 28-30 வயசு இருக்கும் போல உனக்கு. ஏய், இந்த வயசுல தான் நம்ம ஜாலியா இருக்க முடியும், இந்த வயசுல தானே நம்ம சைட் அடிக்க முடியும், இந்த வயசுல தான் பீச்சுக்கு போக முடியும், பார்க்கு நான் லவ் பண்ணி ஜாலியா சுத்த முடியும் பண்ண. இந்த வயசுல போய் ஊழியத்துக்கு போய் என்ன பண்ண போற நீ? மண்ணா, நீ ஊழியத்துக்கு போ, நான் உன்னை வேணான்னு சொல்ல.
இந்த வயசு நல்லா வாலிப வயசு, ஜாலியா இரு. 60 வயசுக்கு மேல ஊழியத்துக்கு போ. இவனை யார் கேட்க போறது? சரிடா, நான் வேணா யோசிச்சுட்டு பார்த்துட்டு சொல்றேன்டா. நண்பா, இவன் இப்படிதான் சொன்னா கேட்க மாட்டான். கொஞ்சம் இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். மனோ, இது பாரு மனோ, நம்மளுக்கு இந்த ஊழியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. வாங்கணுமா, சம்பளம் வாங்கணுமா, சினிமாக்கு போனோமா, சரக்கு அச்சுமா, வண்ணமா போனோமான்னு இருக்கணும். இந்த ஊழிய கதையை இதோடு விட்டுரு. நான் போயிட்டு வரேன். நல்லா யோசித்து முடிவு எடுமனோ. சரிடா. சரி வா நண்பா, போலாம். என்னடா இது, மகார இப்படி சொல்லிட்டு போறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. மனோ, மனோ, அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா ஆளே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டோம்ப்பா. நீ ஊழியக்காரோட சேர்ந்து ஊழியத்துக்கு போறதுக்கு, ஜபம் பண்றதுக்கு, சர்ச்சுக்கெல்லாம் போற, அதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா நீ இந்த ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்பா. அது நினைக்கும் போது தான்ப்பா என்னால ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா, என்னப்பா ஆச்சு? ஆமாப்பா, ஏன்னா நீ சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மா தவறி போயிட்டாங்கப்பா. உன்னை சின்ன வயசுல இருந்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளா நான் வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்பா. அதனால என்ன ஒரு நிமிஷம் நீ நினைச்சு பாருப்பா. இந்த கடைசி காலத்துல எனக்கு என்னை விட்டா யாரும் இல்லப்பா, உனக்கும் என்னை விட்டா யாரும் இல்லப்பா. நீ இந்த ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னை பத்தி நீ யோசிச்சு பாருப்பா. சரிப்பா, நான் யோசிச்சு சொல்றேன்பா. யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வாப்பா. கண்டிப்பா எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லப்பா. சரிங்கப்பா. என்னடா இது, ஊழியம் பண்ணலாம் ஜோம் பண்றேன், ஏதோ சத்தம் காதல கேக்குது. பிசாசு நிறைய அது இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றானுங்க. ஊழியம் பண்ண போறேன்னு அப்பா கிட்ட சொன்னா, அப்பாவும் உனக்காக நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி, இந்த ஊழியமே வேணாம், நான் போயிட்டு பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இந்த ஊழியம் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு இருக்கேன். பாஸ்டர், பாஸ்டர், டேய், பாஸ்டர், நீதான்டா என் குழந்தைய கொன்ன. யோ நீதான்டா என் குழந்தைய கொன்ன. பாஸ்டர், என் 4 வயசு பாஸ்டர், குழந்தைய நீதான்டா சாவடிச்ச. மா நான் இல்லம்மா அது. நீதான்டா டேய். பாஸ்டர், நீதான் என் குழந்தைய பாஸ்டர், இருமா 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 நீதான்டா. இருமா இருமா அவர் இல்ல இருங்க இருமா. அவர் இல்லம்மா, நல்லா பாருங்க. உன் 4 வயசு குழந்தைய கொண்டது அவர் இல்லம்மா. அவரை மாதிரிதான் இருக்கு. அவர் இல்ல, நம்ம சர்ச்சுக்கு வராருல சதீஷ், அவங்களுடைய மகமா அவர் என்ன பார்க்க வந்திருக்கிறாரு. நல்லா பாருங்க. அவருடைய மகனா? ஆமா ஆமா, அவன மாதிரிதான் இருக்கு. அவர் இல்ல என்ன பார்க்க வந்திருக்கிறாரு. சரி, நீங்க அவர் நாங்கிட்ட பேசணும், நீங்க உள்ள போங்க. பாஸ்டர், வாங்க மனோ. யார் பாஸ்டர் இவங்க? என்ன எதுக்கு பாஸ்டர் அடிக்கிறதுக்கு வராங்க? அதுவா மனோ, ஒரு பெரிய கதை மனோ. அவங்களுடைய குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை மனோ. ஸோ அது சரி செய்யறதுக்கு அவங்க எங்கெங்கயோ போயிருக்கிறாங்க. அவங்க போவாத கோவில் இல்ல, அவங்க வணங்காத கடவுள் இல்ல, அவங்க செய்யாத பரிகாரம் இல்ல. இதெல்லாம் செஞ்சுமே அவங்க குடும்பத்துல இருக்கிற எந்த பிரச்சனையுமே தீரல மனோ. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கின ஒரு மந்திரவாதி இவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த 4 வயசு குழந்தைய நரபலி கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா காசையும் பறிச்சுட்டு அந்த அம்மா வீட்டுல இல்லாத அந்த 1 மணி நேரத்துல தன்னுடைய புருஷனை வச்சு அந்த குழந்தைய நரபலி கொடுத்துட்டாங்க மனோ. இதை பார்த்ததுல இருந்துதான் அந்த அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க மனோ. அப்படிங்களா பாஸ்டர்? ஆமா மனோ. சரி மனோ, என்ன விஷயம் மனோ? அது ஒண்ணும் இல்லைங்க பாஸ்டர், நான் அப்புறம் வந்து பாக்குறேன். அப்படியா? சரி மனோ, ஓகே, பார்க்கலாம் மனோ. சரிங்க பாஸ்டர். இது எல்லாமே வந்து பார்த்தா கடவுள் பாஸ்டர் தான் நம்ம நிறைய சொல்லியிருக்காருல்ல, ஜெபம் பண்ணோம், ஊழியத்துக்கு போனா ஜெபம் பண்ணாதான், கடவுள்கிட்ட நேரத்தை செலவிட்டாதான் ஜெபம் பண்ண ஊழியம் செய்யப்பட சொல்லியிருக்காரு. நம்ம திரும்பவும் கடவுள்கிட்ட கேட்போம். நம்ம பாஸ்டர் நம்பியும் பிரயோஜனம் இல்லை, கடவுள்கிட்ட எப்போ கேட்போம். கடவுள் என்ன சொல்றாரோ அதன்படி ஜெபம். ஏய் மனோ, டேய் மனோ, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்றல. ஊழியத்துக்கு போகாத, மிஸ்டரியா போகாதன்னா நீ கேட்கவே மாட்டேன்ற. நீ இப்ப எல்லாம் ரொம்ப ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்ட, பைபிள் படிக்கிற ஆரம்பிச்சிட்ட மனோ. எனக்கு எரியுது, என் உடம்பெல்லாம் எரியுது. நான் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதா உங்க அப்பாவை அனுப்பி வச்சேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி வச்சேன். ஆனாலும் நீ என் வார்த்தையை கேட்க மாட்டேன்ற. நீயும் பாஸ்டும் ரொம்ப ஜெபம் பண்றீங்க,
என்னால தாங்க முடியல. என் திட்டமெல்லாம் வீணா போகுது. வேணாமனோ, வேணா. ஐயோ டேய், என்ன பத்தி உனக்கு தெரியல. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றமனோ, நான் எத்தனையோ ஊழியங்களை இல்லாம பண்ணி இருக்கிறேன். எத்தனையோ ஊழியக்காரங்களை பாவத்துல தள்ளி இருக்கிறேன், இச்சையில தள்ளி இருக்கிறேன், பெருமையில தள்ளி இருக்கிறேன், பணத்தை ஆசையில விளை வச்சிருக்கிறேன். ஏன் ஊழியமே செய்யாதவனு செஞ்சிருக்கிறேன். எத்தனையோ சபைகள் ஆரம்பிக்க விடாம இருக்கிறேன். ஆரம்பிச்ச சபையெல்லாம் மூடி இருக்கிறேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதவனோ, என்ன பத்தி தெரியாது. நான் தான் சபைகள் இல்ல, பாஸ்டருக்கும் விசுவாசிங்களுக்கும் ஒற்றுமை இல்லாதபடி சண்டையை உண்டு பண்றேன், வெறுப்ப உண்டு பண்றேன். மனோ, என்ன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு எதிர நிக்காத மனோ. நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப பயங்கரமானவன். நீ எப்படி ஊழியத்துக்கு போற, எப்படி மிஷினரியா போறன்னு நான் ஒரு கை பாக்குறேன் மனோ. உன்னை ஒரு கை பாக்குறேன், உன்னை ஒரு கை பாக்குறேன். என் உடம்பெல்லாம் எரியுது. நிறுத்து, ஜபத்தை நிறுத்து, நிறுத்து. ஏய், என்னடா இது? திரும்ப திரும்ப ஜாம் பண்ணும்போது இதே சத்தம் நம்ம காதுக்குள்ள ஒலிச்சுட்டே இருக்கு. எதுவுமே சரியில்லையாடா எங்க. டேய் மச்சான், என்னதான் முடிவு பண்ணிக்கிற? சொல்லு மாப்பிள்ள. ஏய் என்னடா முடிவு பண்ணி வச்சுக்கிற? இல்லடா, நான் ஊழியத்துக்கு தான்டா போறேன். அதான்டா என்னோட கடைசி முடிவு. ஏய் என்னடா இவன், நம்ம அன்னைக்கு அவ்வளவு சொல்லிட்டு போனோம் டேய், ஊழியத்துக்கு நீ ஏன் சொல்றா? டேய், அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். மனோ, உனக்கு தெரியல மனோ, நீ ஊழின்னு பேசுற. இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. நான் டெய்லி பேப்பர் படிக்கிறேன் மனோ. இன்னைக்கு ஊழியத்துக்கு போறவங்க நாளைக்கு வீடு திரும்புறது இல்ல. எத்தனையோ பேர் கல்லால அடிச்சு கொல்லப்படுறாங்க, எத்தனையோ பேர் தீவிரவாதிகளால சுட்டு கொல்லப்படுறாங்க மனோ. நிறைய ஊழியக்காரனுக்கு எவ்வளவு துன்பம் வருது. நீ எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு நண்பன்டா. நீ ஊழியத்துக்கெல்லாம் போவாது, என் கூட வந்துடா, நம்ம போயிடலாண்டி. நம்மளுக்கு ஊழியில செட் ஆகாது. நான் யோசிச்சு சொல்றேன்டா, அதான் சொல்லிட்டேன்லடா. ஏய் இவன் சொன்னா கேட்க மாட்டான். வாடா, அவங்க அப்பா வர. டேய் வாடா. மனோ, அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினேன், நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிற? இல்லப்பா, நான் ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கலாம் தான்ப்பா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. நான் அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றியப்பா. ஆமா, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துன்னு நான் சொன்னேனேப்பா. பா, நீ சர்ச்சில் முன்னாடி நின்று பாட்டு பாடும்போது, கீபோர்டு வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. நான் பின்னாடி நின்னுன்னு அங்க எங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன், என் பையனை பாருங்க, என் பையனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகா பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டு பெருமைப்படுவேன்பா. ஆனா நீ இந்த மிஷினரி ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றியப்பா, அதை நினைச்சாதான்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் உனக்கு முன்னாடியே சொன்னேனேப்பா, இந்த வயசான காலத்துல என்னை விட்டு நீ போறேன்னு சொல்றியப்பா. இந்த வயசான காலத்துல என்ன உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கிறா? என்ன அப்பா அம்மாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, நீயும் என்ன விட்டு போறேன்னு சொல்றியப்பா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, இந்த பக்கத்து தெருவுல குமாரன் ஒருத்தர் இருக்கானே, அவனோட கதை தெரியுமா உனக்கு? ஊழியத்துக்கு போறவங்க எல்லாம், மிஷினரியா போறவங்க எல்லாம் உயிரோட வர்றதே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கப்பா. இந்த குமார் என்ன பண்ணிக்கிற பாருங்க, அவனுக்கு என்ன குறை? அவனுக்கு என்ன நிலம் இல்லையா, இல்ல சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, வீடு இல்லையா, காரு இல்லையா, மாளிகை மாதிரி வீடு இருக்குதுப்பா. அவன் பாருப்பா போயிட்டு, அவனோட நிலைமை உனக்கு தெரியும் தானே, வரும்போது போனமா வந்தான்பா. அவங்க அப்பா என்கிட்ட குமுறி அழுகுறாருப்பா, நீ இந்த ஊழியத்துக்கெல்லாம் போவாத, எனக்கும் அந்த வர நிலைமை வரணும்னு நீ யோசிக்கிறியாப்பா? நீங்க அழுவறீங்கப்பா, நான் ஊழியத்துக்கு போவாதப்பா, நான் போக மாட்டேன்பா. கடைசி காலத்துல என்ன விட்டு நீ நான் போயிடாத இருக்கிறேன்ப்பா, ராசா. உங்க கூடயே உன்னை இருக்கேன்ப்பா. விட்டா யாரும் இல்ல ராசா, என்ன கூட விட்டு போயிடாதேப்பா, என்ன நீங்க விட்டு அழுவாதீங்கப்பா. போயிடாதேப்பா. ஊழியத்துக்கு போலான்னு ஜெபம் பண்ணாலும் சத்தம் கேக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு உலகத்துல என்னன்னா படைச்சிருக்கிறத சொல்லி ஆசை காட்டுறானுங்க. நம்ம அவனும் கூட இருக்கலாம். அப்பாவும் நம்மளுக்காக தானே இருக்காரு. கடைசி அந்த ஊழியமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. நான் போயிட்டு அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு, ஊழியம் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்க போறேன். பாஸ்டர் மனோ சொல்லுங்க மனோ. பாஸ்டர், நான் உங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் பாஸ்டர். அப்படியா மனோ? ஒண்ணு இல்ல மனோ, நானும் ஒரு அர்ஜென்ட்டான விஷயமா போயிட்டு இருக்கேன். வானம் பேசிட்டே போலாமே. சரிங்க பாஸ்டர். போனான்னு தெரியல இந்த ஈட்டு. ஆனா அவனா காணாம போயிடுறான். ஹாய் பாஸ்டர். வணக்கம் வணக்கம் பாஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு பாஸ்டர். என்ன பாஸ்டர் அந்த 108? ஆமாங்க, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் பாஸ்டர். ஏட்டு இது வராத விஷயம். பாஸ்டர், நம்ம ஜெயிலுக்கு எதுக்கு பாஸ்டர் வந்திருக்கோம்? இங்க யார பார்க்க போறோம்? இங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கோம். வெயிட் பண்ணு பாஸ்டர்
பிரைஸ் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் செல்லப்பா. பிரைஸ் பாஸ்டர். நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் இவரு செல்லப்பன் தானே பாஸ்டர்? ஏய் மண்ணா, நீ எப்படிடா? அப்புறம் சொல்றேன் இருங்க. பாஸ்டர் செல்லப்பா. என்ன பாஸ்டர், என்னப்பா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை செல்லப்பா, கேள்விப்பட்டேன் நாளைக்கு உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு. ஸோ அதுதான் உங்களை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு வந்தேன் செல்லப்பா. பாஸ்டர், நாளைக்கு எனக்கு தூக்குதான் பாஸ்டர். ஆனா என்ன தூக்குல போறத பத்தி நான் கவலையே படல பாஸ்டர். நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லிருக்குது பாஸ்டர். பாஸ்டர், நான் இந்த உலகத்துல ரொம்ப கெட்டவனா வாழ்ந்து நின்றேன், கஞ்சா வித்து நின்றேன், கொலை பண்றவனா இருந்தேன், ஏன் விபச்சாரத்துல இருந்த பாஸ்டர். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெயிலுக்குள்ள வந்து அந்த ஏசப்பாவுடைய அன்பை எனக்கு சொல்லி என்ன நல்லவனா என்ன மாத்திட்டீங்க பாஸ்டர். இதை விட எனக்கு என்ன வேணும் பாஸ்டர்? பாஸ்டர், நாளைக்கு எனக்கு தூக்கு போறது உறுதிதான் பாஸ்டர். என்ன தூக்குல போட்டா நான் நேரா அப்பா கிட்ட போயிடுவேன் பாஸ்டர். நான் பரலோகம் போயிடுவேன், அப்பா மடிக்கு போயிடுவேன் பாஸ்டர். எனக்கு நாளைக்கு தூக்கு போறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பாஸ்டர், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஆனா என்ன செல்லப்பா, ஆனா என்ன சொல்லு, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்குதா அதை சொல்லு, நான் நிறைவேற்றுறேன். பாஸ்டர், நாளைக்கு என்ன தூக்குல போட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர். ஆனா என் கிராமத்துல இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான பாஸ்டர் போவாங்க. பாஸ்டர், நானும் மோட்டத்துக்கு போயிடுவேன் பாஸ்டர். என் கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க பாஸ்டர், நரகத்துக்கு போவாங்க பாஸ்டர். என் கிராமத்துல நான் மட்டும்தான் ஆண்டவரை ஏத்துக்கிறேன் பாஸ்டர். என் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நோயால பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பாவத்தினால பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பில்லி சுனித்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க பாஸ்டர். அவங்க செத்தாங்கல்ல நரகத்துக்கு தானே பாஸ்டர் போவாங்க. சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு எதுக்கு பாஸ்டர் சிவசேஷன் சொன்னீங்க? நானும் அதே மாதிரி தெரியாம செத்து போய் நரகத்துக்கு போயிருப்பல பாஸ்டர். ஏன் பாஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? பாஸ்டர், எனக்கு எதுக்கு பாஸ்டர் ஏசப்பாவை அன்பை புரிய வச்சீங்க? என் கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் செத்தாங்கல்ல அவங்க நரகத்துக்கு தானே போவாங்க பாஸ்டர். பாஸ்டர், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாஸ்டர் அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது பாஸ்டர், அவர் எனக்காக பாவமானா சொல்லி இருக்குது பாஸ்டர். யாரு பாஸ்டர் அவரு எனக்காக பாவம் ஆவறதுக்கு? பாஸ்டர், அவரு எனக்காக பாவமானாரு பாஸ்டர். என் கிராமத்து மக்களுக்கு யார் பாஸ்டர் சுவிசேஷம் அறிவிப்பாங்க? சொல்லுங்க பாஸ்டர், யார் அறிவிப்பாங்க பாஸ்டர்? பாஸ்டர், ரோமர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டு இருக்குது 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாஸ்டர். பாஸ்டர், ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அவர்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவங்க விசுவாசிக்கலனா எப்படி பாஸ்டர் ரட்சிக்கப்படுவாங்க? பாஸ்டர், பாஸ்டர் இவங்க போக பாஸ்டர். பாஸ்டர், பாஸ்டர் இவங்க போகலாம் பாஸ்டர். பாஸ்டர், ஒரு நிமிஷம் வாங்க பாஸ்டர். பாஸ்டர், இவங்க போகல பாஸ்டர் என் கிராமத்துக்கு. பாஸ்டர், இந்த அண்ணன் போகல பாஸ்டர். பாஸ்டர், இவரு போகல பாஸ்டர். பாஸ்டர், அந்த அக்கா போகல பாஸ்டர், என் கிராமத்துக்கு போவாங்களா பாஸ்டர்? பாஸ்டர், இவங்க எல்லாம் போக மாட்டாங்க பாஸ்டர், இவங்க எல்லாம் போக மாட்டாங்க பாஸ்டர். பாஸ்டர், இவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது பாஸ்டர், நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு வந்தாங்கல்ல கூட்டத்துல கலந்து கொண்டாங்க பாஸ்டர். வீட்டுக்கு போயிட்டு
அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும், அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும், ஃபேஸ்புக் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், கேம் விளையாடணும் பாஸ்டர். அவங்க ரீல்ஸ் பார்க்கணும் பாஸ்டர், அவங்க ரீல்ஸ் போடணும் பாஸ்டர். பாஸ்டர், என் தம்பிங்களுக்கெல்லாம் கூட படிக்கிற சங்கீதம் யாருன்னு தெரிஞ்சு பார்த்து பாஸ்டர். ஆனா பைபிள்ல சங்கீதம் எங்க இருக்குன்னு தெரியல பாஸ்டர். பாஸ்டர், எஸ்தர், ரூத் அதான் தெரிஞ்சு பாஸ்டர். ஆனா பைபிள்ல எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பாஸ்டர். ரூத் என்ன பண்ணாங்கன்னு தெரியல பாஸ்டர். பாஸ்டர், தங்கச்சிமாருக்கெல்லாம் பீட்டரை தெரிஞ்சு, பாலை தெரிஞ்சு பாஸ்டர். ஆனா பைபிள்ல பீட்டர் என்ன பண்ணாரு தெரியலையே பாஸ்டர். பாஸ்டர், தெரியலையே பாஸ்டர். இவங்க ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுனா பேஸ்புக்ல ஃபாலோ பண்றாங்க பாஸ்டர். அழிஞ்சு போறியா கிராமத்துக்கு யார் சுவிசேஷம் அறிவிப்பாங்க பாஸ்டர்? யார் அறிவிப்பாங்க? உங்க உங்க ஊருக்கு நான் போறேன்டா, உங்க ஊருக்கு நீ சரியா நான் போறேன்டா. நீ போக முடியாதுடா. ஏன்டா போக முடியாது? மோசமான மக்கள்டா. பரவாயில்லடா, நான் கடவுளுக்காக ரத்த சாட்சியா மறிக்கணும்னு தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன். நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்டா, ஊழியத்துக்கு நான் போறேன்டா. ஊருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன்டா, நீ அழுவாதடா பாஸ்டர். என் ஊருக்கு நான் போறேன் பாஸ்டர், நீ அழுவாதடா. டே சொல்லப்பா, ஊருக்கு நான் சுவிசேஷம் சொல்றேன்டா. நீ அழுவாதடா செல்லப்பா. செல்லப்பா, 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 நீ ஒரு சீசன் செல்லப்பா. நீதான் ஏசுக்கான உண்மையான சீசன் செல்லப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல பாதி பேர் வாலிபர்கள் தான். நம்ம இந்தியால பாதி பேர் வாலிபர்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் கையில் இருக்க வேண்டிய வாலிபர்கள் செல்போன் கையில் இருக்கிறார்கள், சினிமாவின் கையில் இருக்கிறார்கள், மீடியாவுடைய கையில் இருக்கிறார்கள், கேமுடைய கையில் இருக்கிறார்கள். நீங்கள் ஊழியத்துக்கு செல்லாவிட்டால் யார் செல்லுவார்கள்? உங்களை ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். நீங்கள் படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்யற இடத்துல இயேசு நல்லவர் என்று ஒரு வார்த்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். மேலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால், நீங்கள் பாசையா கிருபையா இருக்கிறாங்க, எங்களுக்கு மோட்சவல் என்கிறதான ஒரு 2.5 மணி நேரம் நாடகம் இருக்கிறது. நாங்கள் கிராமத்திலே சென்று அதை நாங்கள் நடிக்கிறோம். 40 பேர் கொண்ட குழு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் 12 பேர் தான் வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஊழியத்தை உங்கள் கிராமத்திலே செய்ய வேண்டும் என்றால், நாடகத்தின் மூலமாக ஊழியம் செய்ய வென்றால், நீங்கள் ஐயாவை நீங்க தொடர்பு கொண்டால் நாங்கள் இலவசமாகவே வந்து நாங்கள் உங்களுக்கு நடித்து கொடுத்து ஊழியம் செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.